ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போதுதான் கஷ்டங்களுக்கெல்லாம் கடைசி கட்டத்துக்கு நீ வந்திருக்க. இத்தனை நாளா எங்கே திரும்பினாலும் கஷ்டம், எல்லா பக்கத்திலும் இருந்தும் பிரச்சனைன்னு, கஷ்டம் பிரச்சனைன்னு மட்டுமே வாழ்ந்த உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொண்ட போராட்டங்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே இந்த வராகி அம்மா உனக்காக உன்னை பார்த்து பேச வந்திருக்கேன். இப்போது நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை கேட்டு முடிக்கும் மறு நிமிஷமே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் கண்டிப்பாக நடக்கும். இந்த வராகி அம்மா வாக்கு கொடுத்தேன்னா ஒருபோதும் மீறமாட்டேன்னு உனக்கு தெரியும் அல்லவா? இதோ உனக்கு பின்னாலிருந்து உன்னை கீழே தள்ள முயற்சி செஞ்சவங்க முன்பாகவே உன்னை உயர்த்தி சிறப்பாக வாழ வைக்கிறதுக்காகவே அதிசயத்தை நடத்த போகிறேன். எத்தனையோ பேர் உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம உனக்கு எதிராக சதி வேலைகளையும் துரோகங்களையும் வஞ்சகங்களையும் செஞ்சாங்க. அவங்களையெல்லாம் தாண்டி உன்னை உயர்த்துவதற்காகவே நான் வந்திருக்கேன் என் செல்லமே. இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு இப்போ உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி நீ ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம். தோல்விகளை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எந்த துன்பம் வந்தாலும் இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு வஜ்ரகோஷம் வராகி தாயே துணைன்னு சொன்னீன்னா உன் மனசை காயப்படுத்தின கஷ்டப்படுத்தின அத்தனை விஷயங்களும் நொறுங்கி போயிடும். உனக்கு வாழ்க்கை பாரமாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கும் போதெல்லாம் என்னை தேடி ஓடிவா. உன் துயரங்களை எல்லாம் பொசுக்கி உன் துன்பங்களை எல்லாம் நொறுக்கி உன் மனசுக்கு நான் அமைதியை கொடுப்பேன். மனசுக்குள்ள பல வேதனைகளை வச்சுக்கிட்டு அதை வார்த்தையால் வெளிப்படுத்த முடியாமல் கண்ணீரால் வெளிப்படுத்திய உன்னுடைய வருத்தமும் வேதனையும் எனக்கு புரியும் என் செல்லமே. வாழ்க்கையில் எவ்வளவு வலியும் வேதனையும் கஷ்டமும் இருந்தாலும் கூட இந்த வராகி அம்மாவை நம்பினா அது ஒன்றே உனக்கு பதிலாக இருக்கும். உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் பகையையும் பிரச்சனையும் தீர்ப்பதற்காகவே இந்த வராகி அம்மா இப்போது புறப்பட்டுட்டேன். இனி நீ எப்போதும் நேர்மையாக இருந்தால் மட்டும் போதும். நம்பிக்கையோடு உன் உழைப்பை செஞ்சால் மட்டும் போதும். நம்பிக்கையும் நேர்மையும் உழைப்பும் கொண்ட உனக்கு எல்லா வகையிலும் வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். யாரெல்லாம் உன் பேரை கெடுக்க நினச்சாங்களோ, யாரெல்லாம் உன்னை மன நிம்மதி இழக்கும்படி செஞ்சாங்களோ, உன் அமைதியை குலைத்த அத்தனை மனிதர்களுக்கும் இந்த வராகி அம்மா நிச்சயமாக பதில் சொல்லுவேன். நீ இழந்த கௌரவத்தையும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் உனக்கு மீட்டு கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன்னை கேலி பண்ணவங்க, உன்னை தாழ்வா பார்த்தவங்க, தப்பாக நினச்சவங்க, உன் மதிப்பை புரியாமல் பேசுகிறவங்க எல்லாரும் இப்போது அதுக்குரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. 1000 கால்களால் மிதிக்கப்படக்கூடிய கல்லுதான் ஒரு நாள் தெய்வமாக நிற்குதுன்னு எத்தனையோ பேர் சொல்லி நீ கேள்விப்பட்டிருப்பாய் அல்லவா? கல்லை காலால் மிதித்து அதை உளி கொண்டு செதுக்கிற அதே மனிதன் கையெடுத்து கும்பிடுவதற்கு காரணம் சிற்பம் உயிர் பெறுகிறது, சிற்பம்க்கு சக்தி வந்து சேருது. இந்த வராகி அம்மா, இந்த கடவுள், இந்த தெய்வம் இந்த உலகத்தில் இருக்க எல்லா தூணிலும் துரும்பிலும் நிறைஞ்சு இருக்கும்போது இந்த அழகான சிற்பத்தில் நிறைஞ்சு இருக்க மாட்டேனா? தைரியமாக இரு. உன்னை சுற்றி இருக்கிற காற்றிலும் மேட்டிலும் கடவுளிலும் கல்லிலும் முள்ளிலும் சுவரிலும் சித்திரத்திலும் கூட நான் கலந்து தான் இருக்கேன். நீ என்னை நம்புனினா போதும், எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த வராகி அம்மா உனக்கு நிழலாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ நினைக்கிற விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். தப்பான பாதையிலையோ நீ தவறான வழியிலையோ தடுமாறி போகாமல் உனக்கு பாதுகாவலாகவே நான் இருக்கேன். நீ எந்த விஷயத்தையும் நினச்சி பயப்படாத. ஏன் முன்னால் உனக்கு எதிராக யாரும் தீங்கோ துரோகமோ செய்ய அனுமதிக்கவே மாட்டேன். நான் எப்போதும் உன் கூடவே இருக்கிறதுனால நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக இருக்கலாம். தலை குனியாதே, தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு வாழ்ந்து காட்டு. நீ அமைதியாக இருந்தாலே உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும், நடக்க வேண்டியது நிச்சயமாக என் மூலமாக உனக்கு நடக்கும் என் செல்லமே. நீ நியாயமாக உண்மையாக நேர்மையாக வாழும்போது அதுக்குரிய நல்ல பரிசை இந்த வராகி அம்மா எப்படி கொடுக்காம இருப்பேன்? ஒரு தாயானவள் தன் பிள்ளைக்கு நல்லதை தான் சொல்லி கொடுத்து வளர்ப்பா. ஆனால் தன் பிள்ளை தவறு செய்யும்போது அதுக்கு தண்டனையை கொடுப்பா. நல்லது செய்யும்போது பாராட்டி குழந்தையை கொஞ்சி முத்த மலையோடு மகிழ்வாள் அல்லவா? அப்படிதான் நீ செஞ்ச நன்மைகளுக்கும் உன் நேர்மைக்கும் உண்மைக்கும்
இந்த வராகி அம்மா உனக்கு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் உன் வாழ்க்கையவே பரிசாக மாற்றி உனக்கு வரமாக கொடுக்க வந்திருக்கேன். உன்னுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்குறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் கவலைப்படாமல் பயப்படாமல் தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் நான் ஒரு புது தொடக்கத்தை உருவாக்குறேன். உன் தலையெழுத்தை மாற்றி எழுதி உனக்கான வெற்றியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் வரும்படி நான் செய்ய போகிறேன். உன்னை தள்ளி விட்டது நீ கீழே விழுகணுங்கிறதுக்காக இல்லை, கீழே விழுந்து தைரியமாக எந்திரிச்சு நிற்கிறியான்னு பார்க்கறதுக்காக தான். ஒவ்வொரு நாளும் உன்னை உயர்த்தவும் உன்னை வாழ வைக்கவுமே இந்த வராகி அம்மா உன்னை சுற்றி சுற்றி வர்றேன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன் நம்பிக்கைக்கும் உன் பொறுமைக்கும் பக்திக்கும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக பரிசு கொடுப்பேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே இனி எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க போகிறேன். உன் கடன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்க நான் விடமாட்டேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் நெஞ்சுக்குள்ள நீ அடக்கி வச்சிருக்க வலியும் வேதனையும், உன் கண்களுக்குள்ள மறைச்சி வச்சிருக்க வேதனையும் இந்த வராகி அம்மாவின் கண்களிலிருந்து தப்ப முடியாது. இந்த தாயிடமிருந்து நீ எதையும் மறைக்கவும் முடியாது. கண்டிப்பா உன் வருத்தத்தையும் வலியையும் வேதனையும் நான் போக்குறேன். உன்னை அவமதிக்கும் விதமாக மற்றவங்க பேசுகிற வார்த்தைகளையும், உன் நம்பிக்கையை உடைக்கும் விதமாக அவர்கள் செய்த செயல்களையும் இந்த வராகி அம்மா சரி செய்கிறேன் என் செல்லமே. உனக்கு எதிராக எதிரியாக யார் இருந்தாலும் அவங்கள பற்றி இனிமேல் நீ கவலைப்படாத. நீ இழந்த மரியாதை உனக்கு கிடைக்கும். நீ இழந்த நிம்மதி மீண்டும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். அதே போல் யாரையுமே நம்ப முடியலையே நினச்ச உனக்கு என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை இரட்டிப்பாக வெற்றியாக மாற்றி தரப்போகிறேன். என்ன நடந்தாலும், இந்த உலகம் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும், இதில் இருக்க மனிதர்கள் தப்பு செஞ்சாலும் நீ ஒருபோதும் மனசு உடைஞ்சு போகக்கூடாது என் செல்லமே. என்ன நடந்தாலும் நீ தைரியமாக நிற்கணும். என்னை நம்பு. எல்லாத்தையும் நல்லபடியாக நான் உனக்கு மாற்றி கொடுக்குறேன். உன் அமைதிக்கேற்ற அழகான வெற்றியை இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொடுப்பேன். நீ போகும் இடத்திலெல்லாம் உனக்கு துணையாக நான் வந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தர்றேன். உனக்கு தேவையானதை எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு நான் ஏற்கனவே முடிவு செஞ்சு வச்சுட்டேன். எல்லா விஷயங்களிலும் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு ஒளி சேர்க்க போகிறேன். உன் மனசில் இருக்க பயத்தை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாதே. உனக்குள்ளே இருக்கிற சத்தத்தை முதல்ல அமைதிப்படுத்து. உன் மனசுக்குள்ள 1000 கேள்விகளும் குழப்பங்களும் இங்கும் அங்கும் அலைப்பாய்ந்து ஓடுறத முதல்ல நிறுத்து. இந்த வராகி அம்மா உன் பக்கத்திலேயே இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாமே செல்லமே. உன் குழப்பங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை தெளிவில்லாமல் மாற்றிடும். மனசை அமைதிப்படுத்து. இந்த வராகி அம்மா உன் கூடவே தான் இருக்கேன். உனக்கு நல்ல வழியை காட்டுவேன்னு என்னை நம்பு. கண்டிப்பாக நீ போகும் பாதையில் உனக்கான வெற்றியை நான் கொடுக்குறேன். நீ நடந்து போகும் இடங்களில் எல்லாம் உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். உன் கண்ணீரை தொடச்சி உன் கவலையை போக்கி உன் கஷ்டங்களையெல்லாம் தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இனிமே இந்த வராகி அம்மாவின் பொறுப்பு. நீ போகும் பாதையில் உன் வாழ்க்கையில் எதுக்கும் பயப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில் இருள் என்பதே இல்லாத அளவுக்கு வெளிச்சத்தை உனக்கு கொடுக்குறேன். நீ மெதுவாக நடந்தாலும் கண்டிப்பாக வெற்றிக்கான இடத்தை போய் சேருவாய். ஏன்னா உன் கூடவே உனக்கு துணையாக நடந்து வருவது நான் அல்லவா. நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ உன்னுடைய முயற்சிகளை மட்டும் சரியாக செஞ்சினா மற்றதையெல்லாம் இந்த வராகி அம்மா என் அருளால் நல்லபடியாகவே உனக்கு முடிச்சு கொடுப்பேன். ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து நீ பயந்து சோர்ந்து போய் நிற்கும்போது அங்கே நான் உன் கையை பிடிச்சி உன்னை வழி நடத்தி கூட்டிகிட்டு போயிடுவேன். எங்கே நம்ம விழுந்துருவோமோ தோத்துருவோமோ நீ நினைக்கிற நேரத்தில் எல்லாம் இந்த வராகி அம்மா நான் வந்து முன்னின்று உன்னை இருக்க பிடிப்பேன். உன் வாழ்க்கைங்கிறது நீ வேக வேகமாக போகிறத பற்றி இல்லை, நம்பிக்கையோட வாழ்கிறத பற்றி. என்ன நடந்தாலும் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையில் நீ உறுதியாக இரு. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாகவே நான் நடத்தி கொடுப்பேன். எந்த அளவுக்கு வாழ்க்கையை நீ அமைதியாக புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக வாழ்கிறாயோ
அந்த அளவுக்கு வாழ்க்கை உன்னை உயர்த்துவேன் செல்லமே. நீ தோத்து போறதுக்காக பிறந்த பிள்ளை அல்ல. வாழ்க்கையை வாழும்போது உன்னை ஒரு சிலர் கீழே தள்ளி விட்டுருக்காங்க, அவ்வளவுதானே. கொஞ்சம் அமைதியா இரு. கூடிய சீக்கிரம் உன்னை வெற்றி பெற செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தாங்க முடியாத அளவுக்கு துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிச்ச உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுத்து உன்னை உயர்த்துவேன். அமைதியான வழியில உனக்கான அருளை செய்ய நான் இருக்கேன். நீ அழுததுக்கெல்லாம் நான் கணக்கு வச்சிருக்கேன். நீ கண்ணீர் வடிச்சதுக்கெல்லாம் சேர்த்துதான் இப்போ உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்திருக்கேன். உன் கைகள் நடுங்கலாம், உன் மனசுல பயம் இருக்கலாம். ஆனா இந்த வராகி அம்மாவின் கைகள் உன்னை ஆசீர்வதிக்கும் போது நடுங்காது. உனக்கு தேவையான அத்தனையும் நான் வரமாக கொடுத்தே உன்னை ஆசீர்வதிக்க போறேன். உன் குரல் நடுங்கினாலும் உன் மனசுல பயம் வந்தாலும் இந்த வராகி அம்மாவின் உத்தரவு ஒருபோதும் நடுங்காது. உனக்கு தேவையான நல்லது நடக்கும்படி நான் இந்த பிரபஞ்சத்துக்கு உத்தரவிடுகிறேன். உனக்கு துணையாக நானே இருந்து உன் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுப்பேன் என் செல்லமே. உனக்கு எதிராக மூடப்பட்ட கதவுகளை நான் திறந்து வச்சு உன் தலையில வெற்றி கிரீடத்தை அனுபவிக்க போறேன். நீ தனியாக போராடல. உன் கண்ணுக்கு தெரியாம இந்த வராகி அம்மாவும் உன் கூடவே தான் நடந்துகிட்டு இருக்கேன். நீ அழுத இரவுகளுக்கெல்லாம் சேர்த்து இந்த வராகி அம்மா அழகான வெற்றி வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க போறேன். இப்போது மனசுடைஞ்சு போயிருக்கிற உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில இருக்கிற தடைகள் எதுவாக இருந்தாலும் அதை உடைத்தெறிந்து நான் வெற்றியை கைகளில் கொடுப்பேன். யார் உன்னை தாழ்த்தினாலும் யார் உன்னை என்ன சொன்னாலும் அதை தாண்டி உன்னை உயர்த்த நான் இருக்கேன். நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான அழகான விஷயங்களை நான் நடத்துவேன். யாரெல்லாம் உன் பேரை சொல்லி கேலி பண்ணாங்களோ, யாரெல்லாம் உன் வாழ்க்கையை கிண்டல் பண்ணி ஏளனமாக பேசினாங்களோ அவங்க இப்போ பயபக்தியோடு மரியாதையோடு உன் பேரை சொல்லும்படி உனக்கான வெற்றி காலத்தை நான் உருவாக்குறேன் என் செல்லமே. யார் உன்னை விட்டு போனாலும் நீ கவலைப்படாத. ஏன்னா உன் வீட்டு வாசல்ல உனக்கு துணையா பாதுகாவலா இந்த வராகியம்மா நான் நின்றுகிட்டு இருக்கேன். உனக்கு தேவையான அனைத்தையும் கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். நீ தனியாக இல்லை என் தங்கமே. இந்த வராகியம்மாவும் உனக்கு துணையாகவே இருக்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ. முதல்ல உன் மனசுல இருக்க பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடு. உனக்கு எதிராக யார் சூழ்ச்சி செய்தாலும் வஞ்சகங்கள் நிகழ்ந்தாலும் அதை தாண்டி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன். நீ போற பாதையில் இருக்கும் முல்லை அகற்றி உனக்கான மலர் பாதையை நான் உருவாக்குவேன் என உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் செல்லமே. நீ எப்போ கூப்பிட்டாலும் உனக்காக ஒடிவர இந்த வராகி அம்மா தயாராகவே இருக்கேன். நீ போகும் பாதையில உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி உன்னை நல்லபடியாகவும் வாழ வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. நீயாகவே கண்டதையை நினைச்சு கவலைப்படாத. உன் வாழ்வில் இருக்கும் இருளெல்லாம் விலகி இப்போ உன் வாழ்க்கையில வெளிச்சம் வந்து சேரும்படி நான் செய்கிறேன். தேவையில்லாம எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதம் செய்யாதே. எல்லா இடங்கள்லையும் நீதான் உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசிக்கிட்டே இருக்காத. எல்லாருக்கும் எல்லா விஷயங்களுக்கும் நீ விளக்கம் சொல்லவும் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக மௌனமாக பொறுமையாக வாழ கற்றுக்கோ. அமைதியும் மௌனமும் பொறுமையும் இந்த உலகத்தில் பல அழகான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும். என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை நினச்சும் கவலைப்பட வேண்டாம். போராட்டமாக இருக்கிற உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுப்பேன். காலத்தையும் நேரத்தையும் கட்டுப்படுத்தும் சிம்ம வாகினி இந்த வராகி அம்மா உனக்கான நல்வழியை திறந்து வைக்கிறேன் என் செல்லமே. நீ தூங்கும்போது உன் பாரத்தையெல்லாம் நான் ஏந்திக்குவேன். நீ நடந்து போகும்போது உனக்கான பாதையில் என் கைகளை விரித்து நான் உன்னை தாங்கி பிடிப்பேன். உன் மௌனத்துக்கும் அமைதிக்கும் பொறுமைக்கும் கண்டிப்பாக இந்த வராகி அம்மா ஒரு நல்ல வழியை காட்டியே தீருவேன். உன் கஷ்டத்தையும் மன வருத்தத்தையும் வேதனையும் எல்லார்கிட்டையும் போய் சொல்லாமல் என்கிட்ட மட்டும் சொல்லு. ஏன்னா நீ சொல்கிற வரைக்கும் எல்லாரும் ஐயோ பாவம்னு கேட்டுட்டு நீ போன பிறகு அதை பற்றி சிரித்து பேசுகிறதும் கேலி பண்ணுறதும் எனக்கு தான் தெரியும். உன் சுமைகளை எல்லாம் நான் ஏந்தி கொண்டு உனக்கான சுகத்தையும் சந்தோஷத்தையும் தர கடமைப்பட்டுள்ளவளாகவே இருக்கேன். தேவையில்லாமல் யார்கிட்டையும் பேசாதே. உன் கண்ணீரையும் கவலையையும் கஷ்டத்தையும் போக்கி உன் விதியை மாற்றி எழுதி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனவேதனைகளையும் உன் மனசில் இருக்க பயத்தையும் தடைகளையும் சாம்பலாக்கி உன் மனசுக்கு தைரியத்தை கொடுப்பேன். நீ போகும் பாதையை தெளிவுபடுத்தி எல்லா விஷயங்களும்
உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் நான் செய்வேன்.